சட்டப்பேரவையில் அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி சம்பந்தப்பட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் புகழ்ந்து பேசுவது மரபுப்படி சரிதான் என பேரவைத் தலைவர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு பதிலளிக்கையில் திமுக உறுப்பினர் துரைமுருகன் குறுக்கிட்டு பேசினார். அதற்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ப தனபால் கட்சித் தலைவரை பற்றி அமைச்சர் பேசியதில் தவறில்லை என்றார். அப்போது அவை முன்னவரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து கட்சித் தலைவர்களை உறுப்பினர்கள் பாராட்டி பேசுவது வழக்கமானதுதான் என்றும் கடந்த காலங்களில் திமுக உறுப்பினர்கள் இதுபோன்று பேசியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என்றுதான் கேள்வி நேரத்தில் இருக்கிற ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெயரை விழித்து கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்று ஏற்கனவே சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் ரூலிங் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர் கட்சித் தலைவர்கள் பற்றி சம்பந்தப்பட்ட கட்சி உறுப்பினர்கள் உயர்வாகவும் புகழ்ந்தும் பேசுவது மரபுதான் என்றும் இதுகுறித்து ஏற்கனவே தனது முடிவை அறிவித்திருப்பதாகவும் இந்த மரபை உறுப்பினர்கள் தொடரலாம் என்றும் தெரிவித்தார். நடைமுறைகள் நம்முடைய மன்றத்தில் பேசுகிற உறுப்பினர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்களை அவர்கள் வாழ்த்து பேசுவது பாராட்டி பேசுவது நடைமுறையில் இருக்கிறது. அந்த நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. அவர்கள் அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் தாராளமாக அதை குறிப்பிடலாம், அதிலே மாற்று கருத்தில்லை. முன்னதாக அவை தொடங்கியதும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குரேஷ் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக வீரர்கள் 2 உட்பட ராணுவத்தினரின் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பேரவைத் தலைவர் திரு ப தனபால் இரங்கல் குறிப்பு வாசித்ததைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.